ஏன்னா செருப்பு தூக்கி எடுத்துருச்சு என் மேலே. பண்ணி யாராச்சும் இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம். இந்த கண்ணாடிக்குள்ள ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கியா? தெரியுங்க. இங்கே வந்தீங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து அந்த பண்ணி பேசி வந்து என்ன தெரியுங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா பரிமள ஆறுமுகம் விழா. இவங்க யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் ஃபார்மிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பிங், இந்த 3 கண்டென்ட்டுமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் யாருக்காச்சும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வந்திருக்க இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரிஸ்க்கான ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, செத்தது ஒரு யங் பீப்புள், அதாவது ரொம்ப ரொம்ப யங்குன்னு சொல்லலாம், ஒரு கப்புள்ஸ், அவங்க தான் இறந்துருக்காங்க. இந்த வீட்டை பார்க்கும் போதே இது ஒரு விஐபி ஏரியா. ரொம்ப 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 ரிச்சாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வாழ முடியும். இவங்களோட ஸ்டோரி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்ச நேரத்தில் கவலையாக ஆகலாம். ஏன்னா எனக்கும் இவங்களோட ஸ்டோரி கேட்கும்போது இப்படி தான் ஆணுச்சு. ஏன்னா இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு விதத்தில் பயமாக இருந்தாலும், பட் சரி இவங்களுக்கு இப்படி ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. இவங்களோட ஸ்டோரி கேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சம்பவம் நடந்து 16 வருஷம் ஆச்சான். இந்த வீடு 16 வருஷமாக கைவிட்டப்பட நிலையில் தான் இருக்குது. என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், அவங்க வயசில் 6 மாதமாக ஒரு குழந்தை இருந்திருக்கு. என்னென்னு தெரில. அந்த பில்டிங்கில் நான் அந்த ஃபேக்ட்ரியில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து கர்ப்பிணி பொண்ணே வந்துகிட்டே இருக்குது. அது என்னென்னு தெரில. 6 மாதம் கர்ப்பிணியாக அந்த பொண்ணு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. கடைசியில் எல்லாமே கூடி வர நேரத்தில் இவங்க இறந்துட்டாங்க. இதுதான் சிம்பிள் மேட்ரு. அந்த கர்ப்பிணி பொண்ணை வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்களாம். நைட் டியூட்டி வேலைக்கு போயிட்டார். ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவர் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய திருடர்கள் நோட்டை விட்டுட்டே இருந்திருக்காங்க. நோட்டை விட்டுட்டு அந்த பொண்ணை நகைக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொண்ணை நைட்டோட நைட்டாக மர்டர் பண்ணி அந்த பொண்ணோட நகை எல்லாத்தையும் தூக்கியிருக்காங்க. டக்குன்னு அந்த டைமில் கரெக்டாக அந்த ஹஸ்பண்டும் கரெக்டாக வந்துட்டார். வந்தோடனே அவரையும் ஆளை முடிச்சுட்டுருக்காங்க. பட் இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன ஒரு ஆசை இருந்திருக்கும். இப்படி போனது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஹஸ்பண்டையும் கொண்டிருக்காங்க. அவங்கள ஒரு 6 மாதம் கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையோடையே அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. இதை கேட்கும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். அதே மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பேப்பர் போகிற பையன் தான் எனக்கு சொன்னான். அவன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அங்கே உள்ள பேப்பர் போகிற பையன் தான் சொன்னான். அந்த பேப்பர் போகிற பையனே அந்த அக்காவை கண்ணால் பார்த்துருக்கான். அவங்க ஃபேமிலியை கண்ணால் பார்த்துருக்கான். மொட்டை மாடி பால்கனியில் அவங்க ஹஸ்பண்டும் அந்த கர்ப்பிணி பொண்ணும் இப்படி வயிற்ற தடவிக்கிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டே நிற்கிறானா. பேப்பர் போடுற பையன் பார்த்துட்டு இது என்கிட்ட சொன்ன விஷயம். அன்னையிலேருந்து இந்த ஏரியாவுக்கு பேப்பர் போடுறதே அவன் வரதில்லை. ரொம்ப பேச வேணாம், நான் சீக்கிரம் போயிட்டு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். விஷயம், இன்றைக்கி நான் தனியாக தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். தயவுசெய்து யாரும் திட்டாதீங்க. எல்லோரும் சொன்னது எனக்கு தெரியும், நல்லாவே ஞாபகம் இருக்குது. ரகுமான் ப்ரோ, நீங்கள் தயவுசெய்து தனியாக வீடியோ எடுக்க போகாதீங்க, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு உங்கள்
நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இதே உங்கள் தம்பியாக இருந்தால் இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் தனியாக அனுப்புவீங்களா, அனுப்ப மாட்டீங்களா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஆள் இல்லாமல் நான் போக மாட்டேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் எனக்காக ப்ளீஸ் எனக்காக பொறுத்துவங்க. ஏன்னா வரல கெஞ்சி கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரல அவன் எவனுமே. சீக்கிரம் டீம் உருவாக்குவோம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக பேசி முடிச்சாச்சு. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் பக்கம் தான், தூரம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பக்கம் தான். அது பக்கத்தில் இருக்க பார்க்கில் தான் நான் இப்போ நின்று கொடுத்தேன். ஏன்னா வந்துட்டு நான் சிட்டின்னு சொன்னேன்ல, அங்கே வந்து நிறைய வண்டிகள்லாம் போய்ட்டுருக்கோம். அதனால் சவுண்ட் உங்களுக்கு தெளிவாகவே கேட்கும். அதனால் யாரும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகிட வேணாம். அதெல்லாம் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வீடுங்க இருக்குது, கம்பெனி வீடுங்க. இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் போக போகிறேன். அந்த வெளியே இருக்கல அந்த பால்கனி, அங்கே தான் நின்று அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃபு 2 பேரும் நின்று அந்த பேப்பர் போடுறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இங்கேருந்து பேப்பர், இந்த வீட்டுக்கெல்லாம் பேப்பர் போட்டு வரும்போது இங்கே பார்த்துருக்காங்க அவங்கள. யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு நான் உள்ளே போகிறேன். காய்ஸ், வெளியே தான் நிற்கிறேன். அம்மா, கரெக்டாக மண்டையில் மாட்டிக்கிச்சு. இந்த இடம் மட்டும் எரிஞ்சிருக்கு. காய்ஸ், என் பேக்கில் இன்னொரு டார்ச் கூட இருக்குது. நான் அதை ஆனால் இதே போதும்னு நினைக்கிறேன். இந்த வெளிச்சமே காலில் என்னமோ ஊறுற மாதிரி இருக்குது காய்ஸ். ஓரளவுக்கு வண்டியெலாம் போயிட்டு தான் இருக்குது. அதனால் எனக்கு எந்த ஒரு பயம் தரல, தைரியமாக தான் எடுக்கிறேன். ஆனால் சத்தியமாக நம்ப முடியல காய்ஸ் என்னால். ஏன்னா விஐபி ஏரியா, நீங்களே நினச்சி பாருங்களேன். இப்போலாம் வந்துட்டு நார்மலாக ஒரு இடம் கிடச்சாலே அதை வந்துட்டு ஃப்ளாட்டு போட்டு விற்றுடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும் போது இதை வந்து இன்னும் யாரும் விற்கிறதுக்கு முன் வரல. பார்த்தீங்களா, இடிச்சிட்டு கட்டுறதுக்கு. வா, சவுண்ட் ஏதோ. யாரா இருக்கீங்களா இங்கே? யாராச்சும் இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம். நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். கைஸ், கபோர்டு முதற்கொண்டு அப்படியே அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் அப்படியே என் பக்கத்துலேயே இப்போ யாரும் நின்று மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அந்த ஃபீல் எனக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு கேஸ். நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். சத்தம் எதை கேட்குது? கேட்குதுங்களா உங்களுக்கு? நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். என் பக்கத்தில் இந்த டோரில் நிற்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இப்போ
கண்ணாடி பாருங்கள், இவ்வளோ கண்ணாடி உடஞ்சி கிடக்குங்க. ஃபுட் பிரிண்ட் கேட்டே இருக்கு எனக்கு. கேட்டுச்சா? யாரா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இந்த சைடில் இப்போ கிராஸ் ஆகுங்க பார்க்கலாம். சவுண்டு இப்போ கத்துனது நீங்களா? கசத்தை உருமுது. அது ஆந்தெல்லாம் சவுண்டு போடும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. சட்டை யாரு? ஆளுங்க யாராச்சும் இருக்கீங்களா? எதுக்கும் நான் ஒரு தடவை வெளியே பார்த்துட்டு வந்துடுறேன். யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லை. நீ வேற ஏன் கியாமுயான்னு கத்திக்கிட்டு கிடக்குற? நான் சத்தம் போடாமல் இரு. நான் முன்னாடி போனால் எனக்கு பின்னாடி சவுண்டு வருது. இவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு, அப்பயும் கூட பார்த்தீங்களா? வீடு எப்படி இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே பார்க்குறேன் என்னதான் இருக்குன்னு. இது அந்த பக்கத்து வீட்டோட இது. ஓகே, ஃபுல்லாக டைல்ஸு. வாய்ஸ் யாரோ கை வச்சு தேய்ச்ச மாதிரி தானே இருக்குது. தெரியுதுங்களா விரல் அச்சு இதெல்லாம்? இந்த கண்ணாடிக்குள்ளே ஏதாச்சும் ஆத்மா இருக்கியா? நான் உங்கள்கிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். பின்னாடி சவுண்டு கேட்குது எனக்கு.
நான் உன்கிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். இந்த கண்ணாடிக்குள்ளே எதுன்னு இருக்கியா? இருந்தீங்கன்னா நீ என்கிட்ட பேசலாம். உன் குழந்தைய நீ மிஸ் பண்ணுறியா? கேட்டு பார்ப்போம். உன் குழந்தைய நீ மிஸ் பண்ணுறியா? கண்டினியூவாக சவுண்டு வந்துட்டுருக்கு. எனக்கு முன்னாடி இருந்து வருதான்னு இல்லை, எனக்கு பின்னாடி இருந்து வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு ஓகே கேஸ், நான் அவளை போய் பார்க்குறேன். ஊருக்காச்சு அடி வேறு இருக்குது. இதெல்லாம் பேய் அடைச்சி வைப்பாங்க தானே. காலாண்டு 2010 தெரியுதுங்களா? யாரு? இங்கே இருக்கவங்க, இங்கே இருக்க ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எதுனாலும் இருந்தாலும் சரி, என்னை பயமுறுத்துன்னு நினைக்காத. தயவுசெய்து என்னை பயமுறுத்துன்னு நினைக்காத. ஐயோ, வாட்டர் கேன் நிமிஷத்துக்குலாம் பயப்படுறானே. மேலே போவோம். ரொம்பவே சின்ன வீடு தான், ஒரு மாடி. ஐயோ, பயந்துட்டேங்க. உட்காந்துருக்க மாதிரியே இருந்துச்சு எனக்கு. சவுண்டு சவுண்டு சவுண்ட் கேட்குது எனக்கு தெரியவா? மாடிக்கு ஏறி வந்தோன்னா எனக்கு அந்த நெகட்டிவ் ஃபீல் வந்துடுச்சு. நீங்கள் எவ்வளோ நல்லா வாழ்ந்திருப்பீங்கன்றதே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்கள் கதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா உங்கள் மனசில் எவ்வளோயோ ஆசைகள் இருந்திருக்கலாம். அந்த ஆசையெல்லாம் ஒரே நிமிஷத்தில் சுக்குநூறாக போட்டு உடஞ்சிடுச்சு. நான் இந்த வீடியோவை மெயினாக நான் எதுக்காக நான் பண்ணுறேன்னா, நீங்கள் இது மூலியமாக பேசலாம். தயவுசெய்து பயமுறுத்து நினைக்காதீங்க. அந்த சவுண்ட்லாம் கொடுக்காதீங்க. இதுக்கு மேலே சவுண்ட்லாம் நான் பார்த்துட்டேன் தெளிவா. நான் என்ன கேட்குறேன்னு ஒரு நிமிஷம் லிசன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எதுக்காக கேப்சர் பண்ணுறேன்னா, காய்ஸ் ஏதோ போன மாதிரி இருக்கு காய்ஸ். சத்தியமாக வேற இருக்க மாதிரி இருக்கு. யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. யாரா இருக்கீங்களா? நீங்கள் யாராச்சும் அங்கே இருந்தீங்கன்னா பயப்பட வேணாம். காசு எனக்கு தெரிஞ்சு யாரோ ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரா இருக்கீங்களா? ஓகே, நான் இங்கேருந்து போகிறேன். யாரா இருக்கீங்களா?
இங்கே யாராச்சும் மனுஷங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் பண்ண வரல, இங்கே நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். வயசு யாரோ இருக்காங்க, அது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சைடில் மூவ் ஆனதை நான் பார்த்துட்டேன். கைஸ் இங்கே பீர் பாட்டில் உட்காந்துருக்கிற போர்வெல்லாம் இருக்குது. ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. டச்சி யாராவது இருக்கீங்களா இங்கே? நான் இன்னும் 3 தடவை தான் கேட்பேன், இதுக்கு மேலே நான் உள்ளே வந்துடுவேன். யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் இங்கேருந்து போயிடுறேன். இல்லைனா நான் போலீஸை கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே மூணு எண்ணுவேன், அதுக்குள்ளே இங்கே வாங்க. 1 2 3. வரமாட்டிங்களா? எனக்கு ஆளா இல்லை அது என் பிரம்மையா என்னன்னு தெரில. நான் சத்தியமாக நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கூட பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு சப்போஸ் என்னை அட்டாக் பண்ணால் கூட நான் ஆச்சு கையில் கட்டை கட்டி வச்சுருந்தேன்னா நான் ஆச்சு என்னை தப்பிச்சுப்பேன். நான் வீடியோவில் கேப்சர் பண்ணேன்னா என்னால் பார்க்க முடியாது. அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக செட் பண்ணிட்டேன். லைட்டில் இருக்க பேட்ரி மாற்றிக்கிட்டேன், கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. நான் பேட்ரி தீர்ந்துச்சு, அதை மாற்றிக்கிட்டேன். ஆளுங்க யாருமே எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு இந்த சைடு இருக்குல்ல, அந்த சைட்லேருந்து யாரோ வந்துட்டு மூவ் ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் யாருமே இல்லையே. கபோர்டு தான் காய்ஸ் வெயிட்டாக இருக்குது. ஒளிஞ்சுன்னு தெரியலையே. தயவுசெய்து எங்கேயாச்சும் ஆத்மா இருந்தீங்கன்னா பயமுடுத்தாத. நான் சொல்லிட்டு இருந்தவனுக்கு தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். பாய், கட்டை, துண்ணூறு, பாட்டில், டீபெட்டு, ஹெல்மெட்டு, ட்ரெஸ்ஸு, சிம்மம் அது கொண்டு வராது வருங்க. என்னோட சிம்மா இருக்கீங்க. உடச்சி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். சேர் நோன்ஸ் தானே இப்போ.
யாரு? யாரு? தயவுசெய்து என்ன எதுவும் அட்டாக் பண்ணிடாத. நான் உன்னை எதுவும் கடுப்பேத்தலையே, நான் உனக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் பேசலையே. நான் உன் வீட்டில் இருக்கிறதுக்காகலாம் வரல, சத்தியமா. நான் இங்கிருந்து போயிடுவேன். நான் எதுக்கு எங்கள் வீட்டு பேசிக்கிறேன். அவன் வீட்டில் இருக்கிறதுக்காகலாம் வரல. தயவுசெய்து என்ன அட்டாக் பண்ணிடாத ப்ளீஸ். சத்தியமா இன்னும் எனக்கு புரியல. எனக்கு எப்படி இந்த சேர் விழுந்துச்சுன்னு புரியல. எனக்கு சத்தியமா புரியல. நான் வந்துச்சுன்னு வந்தேன். நான் வந்துட்டேன். இங்கே நிற்கிறேன், கரெக்டாக இங்கே நிற்கிறேன், இந்த இடத்துல நிற்கிறேன். நான் இந்த சேர் அப்படியே படப்படப்படப்படம் உருண்டுட்டு வருது. அங்கே கீழே யாராச்சும் இருக்காங்களா? நான் உங்களுக்கு பயப்படல, நான் பயப்படாமல் உள்ளே வரேன். உங்களால் என்ன முடியுமோ அது பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்லிட்டேன், நான் உண்மையாக நான் உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட நோக்கத்திலையும் நான் வரல. உங்களுக்கு நடந்த மாதிரி இனிமே வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். அது நடக்காது. அதை மனசு கஷ்டப்பட்டு நானே வந்திருக்கேன். லைட்டு வேறு கண்டு கிடக்குது. உங்களுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே வந்தேன். ஏன்னா உண்மையிலேயே ஆத்மா நீ ஒன்று இருந்தினா, நீ என் கேமரா முன்னாடி பேசுனா, உனக்கு நடந்த கஷ்டத்தையும் நீ சொல்லலாம் இதில். ஏன்னா உண்மை என்னன்றது யாருக்கும் தெரியாது. அது இது மூலயமா எல்லா மக்களுக்கும் நீ தெரியப்படுத்தலாம். அதுக்காக தான் வந்தேன். என்னால் முடிஞ்ச உதவி இது. குழந்தை சவுண்டுக்கு கேக்குதா உங்களுக்கு? அணுத்துற சவுண்டு கேக்குதுங்க. கார்னர் நின்னுக்கிற அதுக்கும் அணுத்துற சவுண்டு தெளிவாக கேட்குது எனக்கு. கைஸ், நான் இங்கே கூட யாராச்சும் இருக்காங்களான்னு மேலே ஏறி பார்த்துட்டேன். மேலேயும் எனக்கு யாருமே இல்லை. மேலே நான் போய் ஏறி போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான்.
ஆனால் இங்கேயும் கூட யாரும் இல்லை. நான் மேலே வேணால் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் நான் சொன்னல ரோடு வண்டி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடுங்கன்னு. ஓகே கேஸ், நம்ம அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணலாம் அவங்கள்ட்ட. நான் இங்கே எங்கேயாச்சும் கேமரா செட் பண்ணுறேன். அந்த டோர் எப்படி திறந்துச்சு? சாயம் பிடிச்ச நாய. டோர் திறந்துருக்கு. இந்த பால்கனியில் தான் அவங்க தெரிஞ்சுன்னு சொன்னாங்க பேப்பர் போகிற பையன். ஸ்டோரி யாரோ சாத்துனாங்க பண்ணிட்டு. டோரு நான் டோர்கிட்ட இங்கே நிற்கிறேன், இந்த இடத்துல நிற்கிறேன், டோர் சாத்துதுன்ட்ட. யாருமே இல்லை. ஓகே நான் கம்யூனிகேஷன் பண்ணலாம் போய். தயவு செய்து என்னை அட்டாக் பண்ணணும் மட்டும் நினைக்காத. இதுக்கு மேலே இஷ்டம். அட்டாக் பண்ணிக்கன்னா அட்டாக் பண்ணிக்கோ. நீ இப்போ இறந்து எவ்வளோ கஷ்டப்படுற, அந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் ஃபேமிலி அந்த மாதிரி தானே கஷ்டப்படுவாங்க. அதை யோசிச்சு பார்த்தியா நீ? இது என்னோட வேலை, அதை புரிஞ்சுக்கோ தயவு செய்து. ஓகே கேஸ், கேமரா இங்கே செட் பண்ணுறேன் கூப்பிட்றேன் கேஸ். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நான் கேமரா செட் பண்ணிட்டேன். டவுசிங் ராடை வந்துட்டு எடுத்து வெறும் ஒற்றடியாக இருக்குது என் பேக்கில். உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன். உங்களால் முடிஞ்சால் இது மூலயமா உங்களை ஃபுல் எனர்ஜியை கொடுத்து இதில் நீங்கள் என்கிட்ட பேசலாம், சரிங்களா? தயவுசெய்து என்னை பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க, சொல்லிட்டேன். ஓகே காய்ஸ், டவுசிங் ராடை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே 3 விதமான கோஸ்ட் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கூட நான் கம்யூனிகேஷன் பண்ண போகிறது இந்த டவுசிங் ராடில் தான். முடிஞ்சால் இதில் உங்களோட ஃபுல் எனர்ஜியை கொடுத்து என்கிட்ட பேசுங்க. இங்கே ஏதாச்சும் ஆத்மா இருந்தீங்கன்னா இந்த டவுசிங் ராடை மூவ் பண்ணி காட்டு. எப்படி வேணால் மூவ் பண்ணலாம். கொசு கடிக்குது ரொம்ப. ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணி வரேன். கொசு கடிக்குது, கையாடுது. இங்கே ஏதாச்சும் ஸ்பிரிட் இருந்தீங்கன்னா இதை மூவ் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். காட்டுங்க பார்ப்போம். கதவு சாத்திருச்சு.
Enemies ahead! மைக்கோ சொல்லிக்கிறேன், அப்போ தான் நான் பேசுகிறது கிளியராக கேட்கும். கைஸ் என்னான்னு தெரில, ஆனால் இங்கே ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக இருக்குது. நீ கதவை சாத்துறது, இல்லை தூக்கி போட்டு உடைக்கிறது, இல்லை என்னை பயமுறுத்துறது, இந்த வேலைலாம் பண்ணால் நடக்காது. தயவுசெய்து நான் எப்படியாச்சும் இன்றைக்கி நான் உன்னை பார்த்துட்டு தான் போவேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. இப்போ நீங்கள் இருக்கியா இல்லையா? நீ இருக்குன்றது இதிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு காய்ஸ். இது இருக்குன்றது எனக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு. கன்ஃபார்மாக இங்கே ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து சேர் மூவ் ஆகுது, கதவு ஆட்டோமேட்டிக்காகவே சாத்துது, இது எல்லாமே நடக்கு. இப்போ இங்கே வேற குசுத்தா அப்படிங்களா? இங்கே நீ இருக்கியா? இருந்தீங்கன்னா அந்த டவுசீரோட மூவ் பண்ணி காட்டு. ஓகே, நீங்கள் இருக்க நான் ஒத்துக்கிறேன். நீ நல்ல ஸ்பிரிட்டா இல்லை கெட்ட ஸ்பிரிட்டா? நல்ல ஸ்பிரிட்னா என்ட்டு சொல்லு, கெட்ட ஸ்பிரிட்னா இப்படி பண்ணிடு. कैसे कैसे யாராவது இருக்கீங்களா? தயவு செய்து சொல்றேன், எதுவும் பண்ணிராத. கைஸ் எது ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லு. இங்கேருந்து நான் நல்லபடியாக வீட்டுக்கு போயிடுவேனால போக மாட்டேன் நான் மட்டும் எனக்கு சொல்லு. நல்லபடியாக என்னை வீட்டுக்கு போக விட்டுருவீனா? ஹிண்ட்டு இல்லை, நான் வீட்டுக்கு போய் சேர மாட்டேனா? இது விளக்கிரு. நான் வீட்டுக்கு போய் சேருவேனா சேர மாட்டேனா? கைஸ் கண்டினியூவாக தான் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. கீழே இருந்தால் வருது எனக்கு தெரிஞ்சு. மேலே சான்ஸே கிடையாது, கீழே இருந்தால் சவுண்டு வருது. வர போகுது. ஆம்புலன்ஸாக போலிச்சுப்பான்னு தெரில. எனக்கு மைண்ட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மைண்ட் எது யோசிக்க தோணல. இப்படி ஒரு ஏய் சும்மா நோய் நோயின்னு முடிஞ்சாங்க நேரில் வா பாப்போம். எனக்கு தெரிஞ்சு நீ அவனோட புருஷனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உன் பொண்டாட்டிகிட்ட பேசுனால அவனுக்கு கோவம் வந்து இப்படி பண்ணுறியா?
சும்மா உனா முடிஞ்சா பார்த்துக்க போ. என்ன சாவடிச்சிருவியான்னு என்ன சாவடிச்சா வச்சுக்கோ. நான் இங்கே தான் இருப்பேன். உனா முடிஞ்சதை பார்த்துக்கோ போ. நம்ம நீக்ரோபனுக்கு அப்ளேஷனை கேட்டு பார்ப்போம். இல்லை நீக்ரோபனுக்கு அப்ளேஷன் இது என்ன தெரியுதா? லேடிஸ் செருப்பு இந்த ரூமில் தான். இப்போ கேமரா எடுத்து காட்டுறேன் நான். பட் லைட்லாம் செட் பண்ணிட்டேன், அதனால தான் எடுக்க முடியல. இந்த ரூம்லேருந்து தான் எனக்கு வந்துச்சு இப்போ இந்த செருப்பு. ஆனால் யாரும் இல்லை இதுலேருந்து. இந்த செருப்பை நீ தானே விட்டு எரிஞ்ச? உனக்கு மட்டும் செருப்பு அடிக்க தெரியுமா? செருப்பெல்லாம் எடுத்து அடிக்கிற. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தகீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غيرல் மக்துபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். யா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் கூட என் இறைவன் துணையாக இருக்காரு. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. அவனுக்கு பயந்துருந்தேன்னா இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ போ. உன்னால் முடிஞ்சதை என்ன முடியுமோ பண்ணு. நீ அப்படி ஒரு உண்மையான ஸ்பிரிட்டாக இருந்தால், என் மேலே கோவமாக இருந்தால் இங்கே வா. நான் உனக்கு பயப்படுற மாதிரிலாம் இல்லை. நீ எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வா. இங்கே வந்து நின்று. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ இங்கே வந்து நின்று. கைஸ், நான் 5 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சால் அது இங்கே வந்து நிற்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றதுக்காக நான் எடுக்கலை. எனக்கு ஒரு சேலஞ்சு, முடிஞ்சால் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா செருப்பை தூக்கி அடிச்சிருச்சு என் மேலே. செம்மகானில் இருக்கேன். எங்கள் அம்மா கூட என்னை செருப்பில் அடித்ததில்லை, என்னை செருப்பால் அடிச்சிருக்குது. இதை நான் சும்மா விட போகிறது கிடையாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. இங்கே வா. உனக்கு 5 நிமிஷம் டைம். முடிஞ்சா இங்கே வந்து நின்று. கைஸ், உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சா வரட்டும். முடிஞ்சா இந்த சவுண்ட்லாம் கொடுக்காத, தயவுசெய்து சொல்லிட்டேன். முடிஞ்சா இங்கே வந்து நிற்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு வருதா இல்லை வரலையான்னு தெரில. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் தான் சொல்லிட்டேன், மெண்டல் ஆகிட்டேன், சைக்கோ ஆகிட்டேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் எனக்கு அது இங்கே வந்தாகணும். சீரியஸாக சொல்கிறேங்க. எங்கள் அம்மா கூட என்ன செருப்பால் அடித்ததில்லை, செருப்பால் அடிச்சிட்டேன். இன்னொரு யார்ட்டையுமே நான் அந்த மாதிரிலாம் வாங்கினது கிடையாது. அது பேயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் கேட்பேன். சரி, நான் உனக்கு எவ்வளோ நல்லதுக்கு வந்தேன் இங்கே. நான் இங்கே ஒரு ரிச்சுவல் பண்ணி பார்க்குறேன். இங்கே நான் ரிச்சுவல் ரெடி பண்ணி நான் கேமரா ஆன் பண்ணுறேன். அது வரையும் வேணால் கூட நான் இப்படி கேமரா வச்சுருக்கேன். பட் அது உங்களுக்கு போர் அடிக்கும், அதுக்காக தான் நான் அதை கட் பண்ணுறேன். ஓகே, நான் ரிச்சுவல் ரெடி பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன் கைஸ்.
கைஸ் எப்படி கேமரா நவுச்சுனே தெரியல. கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நீ வா, நான் உன் கூட பேசியே ஆகணும். தயவுசெய்து சொல்கிறேன், நான் உங்கள பேசியே ஆகணும், உங்களை பேசியே ஆகணும். ப்ளீஸ். நான் உன்னை எந்த கஷ்டப்படுத்துறதுக்காக வரல வரல வரல, சரியா? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவே வரல. ஓகே கைஸ், கேமரா இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஆத்மா கண்டிப்பாக இருக்குது. சவுண்ட் கேட்குது அவங்களுக்கு. கண்ணா பண்ணு கத்துது, என்ன கத்துதுன்னே தெரியல, ஆனால் என்னமோ கத்துது. ஓகே கைஸ், செட் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. நிற்கிற பண்ணுங்க அப்ளிகேஷனை. நம்ம இந்த இடத்துல இருந்து இவங்கள்ட்ட ஆன்சர் கேட்போம். எனக்கு பழகிருச்சு, அவ்வளோதான். இவங்க கூட இருந்து செட் ஆகிருச்சு. ஓகே கைஸ், உள்ளே ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுருக்கேன். எலுமிச்சை பழத்துக்கு மேலே 3 கேண்டில் ஏற்றி வச்சுருக்கேன். இவங்கள இப்போ சவுண்ட் கன்னியூ வருது. நான் அதில் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கேட்டு பார்க்குறேன். இப்போ நான் முன்னாடி உங்கள்கிட்ட டவுசீராவில் கேட்டல, அதே கொஸ்டின்ஸ் நான் அதில் கேட்க போகிறேன். இப்போ இவ்வளோ நேரம் சவுண்ட் கொடுத்தது, இவ்வளோ நேரம் வந்து சத்தம் போட்டது, இவ்வளோ நேரம் இந்த சேரை தள்ளி விட்டது, இந்த கதவை சத்தினது, இது எல்லாருமே மேலா ஃபீமேலா? மேல் கைஸ், மேல்னு வருது. ஓகே, இங்கே நான் இருக்கலாமா? உங்கள் கூட பேசலாமா? பேசலான்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள். பேசலாமா கைஸ்? நோன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா? ஆன்னு வருது கைஸ். ஓகே, நான் இங்கேருந்து போகணுன்னா நீங்கள் இந்த கேண்டீனில் அணைச்சி காட்ட முடியுமா? இல்லை இந்த கேண்டீனுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து உட்கார முடியுமா உங்களால்? இல்லைனா உங்களால் என்கிட்ட பேச முடியுமா? என் பேரை சொல்ல முடியுமா உங்களால்? என் பேர் இங்கே கேட்குது. என்ன விழுந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியலாது. ஃபுல் பிளாக்காக இருக்குது. இந்த மெழுகு பத்தியோட லைட் வெளிச்சம் மட்டும் தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு கேட்டுச்சா இல்லைன்னு தெரில, என் பேரை சொல்லி எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ அனந்தர சவுண்ட் கேட்குது, அனந்தர சவுண்ட் கேட்குது. ஓகே, நான் இங்கேருந்து நான் போகலாமா? இங்கேருந்து நான் போகலான்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லை நான் போகக்கூடாதுன்னா நோன்னு சொல்லுங்கள். நோன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் போன்னு சொன்னீங்க, இப்போ நோன்னு சொல்கிறீங்க ஏன்? எனக்கு நீங்கள் பேசுகிற சுத்தமாக புரியல. ஒருவேளை நீங்கள் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. கைஸ், தெளிவாக சவுண்டு கேட்குது. அனுத்துற சவுண்டு தெளிவாக எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஒரே நிமிஷம், நான் டார்ச் கூட என் ஃபேஸில் அடிக்கிறேன். தெளிவாக கேட்குது எனக்கு. இங்கே அனுத்துற சவுண்டு கிளியராக எனக்கு விழுந்துகிட்டே இருக்குது.
ஆனால் யார் கத்துறாங்கன்னு தான் எனக்கு தெரியல சுத்தமாக. அதே மாதிரி எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு அடிக்குது என்ன, ஆனால் ஒன்று கூட என் மேலே படலை. ஆட்டோ சவுண்டு கைஸ், ஆட்டோ சவுண்டு இது, வேறு எதுவும் இல்லை. விடாதீங்க, இதை நீங்கள் அணைச்சி காட்ட முடியுமா எனக்காக ப்ளீஸ்? நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஓகே கைஸ், நான் எது கிளம்புறேன். இந்த ரிச்சுவலை முடிச்சிட்டேன். இங்கே ஏதாச்சும் கெட்ட சக்தி ஆத்மா யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத உன்னால் புரிஞ்சிக்க முடியல. கிளம்புறேன். உன் மனசுக்கு நான் பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். இது என் வேலை, அதனால தான் நான் போயிட்டு வரேன் இங்கேருந்து. ஓகே கைஸ். ஐயோ கைஸ், இந்த இடத்துல யாரோ நின்றுட்டு இருந்தாங்க கைஸ். இந்த இடத்துல கரெக்டாக ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சு எனக்கு இப்போ. ஓகே கைஸ், சத்தியமாக இந்த சேர் எனக்கு எப்படி விழுந்துச்சுனே தெரில. சுத்தமாக போகல கைஸ், நான் கிளம்புறேன். ஓகே ஓகே கைஸ், நான் போயிட்டு வரேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன் இந்த இடத்துல உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, ஏன்னா இது உங்களுக்கு தெரியணும், இது எவ்வளோ பெரிய ஏரியா, இந்த இடம் எப்படி இருக்குது, அடிக்கடி பஸ் போயிட்டு வந்துட்டுருக்குல்ல, இந்த சவுண்டு உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கும். அதனால் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் எப்போ எடுத்தாலுமே, நான் எத்தனை மணிக்கு எடுத்தாலும் சரி, மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா? இருங்க, ஐயோ 1:42 ஆகுது மணி டைம். இப்போ இத்தனை மணிக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? நான் கரெக்டாக 12:30 பாருங்கள், 11:30 உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அங்கே நடந்தது இன்ன வரையும் யோசிக்க முடியல. நைட்டு போய்ட்டு தூங்கும் போது தான் எனக்கே தெரியும் இங்கே என்ன நடந்துச்சுன்றது. மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் இந்த வீடியோவில். ஏன்னா வந்துட்டு கடைசி வரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. என் கண்ணாலேயும் நான் பார்க்கல இந்த விஷயத்தையும். கண்ணால் பார்த்ததை நான் சொல்லுவேன், கண்ணால் பார்க்கல. ஆனால் வந்து நான் கண்ணால் பார்க்காமே எனக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. அந்த கர்ப்பிணி பொண்ணுக்காக நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிப்போம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம ப்ரே பண்ணிப்போம் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், அவங்க மனசில் எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். அந்த 6 மாத குழந்தைய அவங்க பெற்று எடுக்கணும்னு எவ்வளோ ஆசையில் இருந்திருப்பாங்க. 2 நிமிஷம் 1 நிமிஷம் இருக்குமா அந்த கனவு முடிகிறதுக்கு? அவ்வளோதான், முடிஞ்சு பார்த்தீங்களா? இதுதான் மனுஷனோட வாழ்க்கையே. பேயை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரு கெட்டதாகவே நினைக்கக்கூடாது, நல்லது இருக்குது. ஏதோ சக்தி எங்களை எதுனா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல சக்தி இருக்கிறதுனால தானே எங்களை காப்பாற்றுது. நல்ல சக்தி கடவுள் இருக்கார் கண்டிப்பாக. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்பிரிட்ஸும் இருக்குது இந்த உலகத்தில். ஓகே கைஸ், நான் ரொம்ப பேசி உங்களுக்கு கழுத்தாக இருக்கேன்னா, ஒரே விஷயம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு அண்ணா டார்ச் லைட் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அந்த அண்ணா பேரையும் சொல்லக்கூடாதுன்ட்டார், அந்த அண்ணா ஊரையும் சொல்லக்கூடாதுன்ட்டார். அதனால் இதில் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு பெரிய நன்றினா. அதே மாதிரி நான் அந்த ஸ்கூல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு ஸ்கூல் வீடியோ வாசுபுரம் போயிருந்தால அந்த ஸ்கூல் வீடியோ நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு 400 சென்ட் பண்ணாங்க. நான் உங்களுக்கு வாங்கி தந்தே ஆகவேணாம் அப்படின்னு சொல்லி 400 சென்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு 400 அந்த ஃபஸ்ட்டு டார்ச் வாங்கியிருந்தால அந்த டார்ச்சுக்கு அமௌண்ட் அவங்க தான் 400 எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பெரிய டைம் சொல்லிக்கிறேன். அவங்களும் இன்ன வரையுமே சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் சொல்லவே கூடாது, வீடியோவில் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லும் போது இந்த விஷயத்தை நான் சொல்லி தாங்கணும். ரொம்ப தேங்க்ஸ். அவங்க 2 பேருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யாருமே எனக்கு பண்ணது கிடையாது. நான் வந்து எனக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்களான்னு நினச்சிக்காதீங்க. வேறு யாருமே இன்ன வரையும் எனக்கு பண்ண தெரியல. இவங்க 2 பேர் தான் எனக்கு டார்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனக்கு காசு பணம் கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு எனக்கு உதவி பண்ணுறதுக்கு, உதவியாக இருக்கிறதுக்கு ஒரு டார்ச் வாங்கி கொடுத்தீங்களா, எனக்கு ரொம்ப பெரிய நன்றி, ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நீங்கள் நான் எல்லோரும் ஒரு ஃபேமிலி தான். மறக்காமல் திருச்சி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வந்துட்டு இன்னும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுக்கு ஆர்வம் நிறையவே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். டாட்டா பாய், see you. அதே மாதிரி நான் தனியாக வந்தேன்றதுக்காக யாரும் என்ன திட்டாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தனியாக போக மாட்டேன், ப்ராமிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். டாட்டா பாய், see you.